உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இப்பொழுது ஆனி மாத ராசி பலன். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு 9க்குரியவன் 7ல் அமர்ந்திருக்கிறாரு. அப்போது இங்கே தந்தை அல்லது குரு உங்களுக்கான ஒரு கலத்திரத்தையோ ஒரு வேலை வாய்ப்பையோ ஒரு வணிகத்தையோ ஒரு வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சர்வைல் ஆகக்கூடிய ஒரு கர்மாவையோ கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அவர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை. குரு தந்தை. அப்போது 4ஆம் இடத்தில் இருக்க குரு உங்கள் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன் புதன் சூரியனோட இந்த மாதம் பிற்பகுதியில் இணைந்திருப்பதால் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு கொஞ்ச நாள் தான் பிரிவதும் சேர்வதுமாக. இப்போ சூரியனை எப்பொழுதுமே புதனை எப்பொழுதுமே சூரியனோட தான் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி களத்திர பாவ அதிபதியும் களத்திரத்திலே இருந்து சூரியனோட இருக்கிறதுனால சர்வ நிச்சயமாக இவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் இருந்த உங்களோட சொந்த தொழில் மேம்படும், முயற்சிக்கும். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை, தந்தையார் உடல்நிலையிலையும் கவனம் தேவை. அப்போ பெற்றோர்களிடம் அன்பும் பாசமாக நடந்துட்டு அவர்களுக்கு ஏதாச்சும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, பக்கத்தில் இருந்து பார்க்குறது, ஆதரவாக பேசுகிறது, தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது, உணவுகளை வாங்கி கொடுப்பது, அப்பப்போ பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நேரத்தையே உங்கள் பரிகாரமாக எடுத்துக்கொண்டால் சொத்து வாங்கலாம், கார் வாங்கலாம், சொந்த தொழில் முன்னேற்றம் அடையலாம். அப்போ தனுசு ராசிக்கு பரிகாரம் என்ன? பெற்றோர்களே. ஆக இந்த மாதம் ஒரு அபூர்வமான மாதம் தனுசு ராசிக்கு. ஏன்னா பரிகாரத்தையுமே வச்சு பலனையும் வச்சுட்டாரு. வேற எங்கேயும் நீங்கள் பரிகாரம் தேடி அலைய வேண்டியதில்லை. உங்களோட கடமையை தட்டாது செய்யும் பொழுது உங்களுக்கான மேன்மை நிலையை சூரிய பகவானும் குரு பகவானும் கொடுக்குறாங்க. சுப விரயம் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் சம்பந்தமான, களத்திரபாவம் சம்பந்தமான, அல்லது புடவை கடை, நகைக்கடை, இந்த லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ் விற்கிற கடை, சினிமா துறையினர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சுப விரயம் உண்டு. கண்டிப்பாக நல்ல முறையில் இந்த சுப விரயத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே சமயம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அந்த வீட்டுக்குரிய சனி பகவானை இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு வழிபாடெல்லாம் தடைப்படுற மாதிரி இருக்கும். இல்லை குருவோட அருள் கிடைக்காத மாதிரி ஒரு தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் முயற்சி கடுமையாக எடுக்கும் பட்சத்தில் ஒன்றும் இல்லை, அந்த முயற்சியை எடுத்து பார்க்குறீங்க, எடுக்கவே முடியல. என்ன பண்ணுங்க? காலைல எந்திரிங்க, குப்பையை நீங்களே கொட்டிட்டு வாங்க. ஒருவேளை அந்த வேலைக்காரங்க எடுத்துகிட்டு போகிற வேலையாக இருக்கலாம். இல்லை இந்த ஒரு மாதம் என்ன பண்ணுங்க, இழிவு நிலை தொழில்னு சொல்லுவாங்க, வீட்டிலே பார்க்கலாம். நீங்கள் பாத்ரூம் கழுவுறது, ஜாமான் விளக்குறது, பாத்திரம் அதெல்லாம் துளக்குறது, அப்புறம் ஒட்டடை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அந்த முயற்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும். சரி, எதுவுமே முடியல, வாக்கிங்கே நான் போனதில்லைன்னா இப்போ போய் பாருங்கள். நல்லா வேர்வை சிந்த ஒரு வாக்கிங் போயிட்டு அந்த முயற்சியை எடுத்து பாருங்கள். இல்லை முயற்சி எடுக்கும் இடத்துக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்தே போங்க. எதுவுமே முடியல, பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு நடந்து போயிட்டு வாங்க.
அப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு சின்ன இப்படி ஒரு நூலில் இழுத்தா அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து கொட்டக்கூடிய மாதமாக இருக்குது. ஆனால் அந்த நூலை இழுக்கக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் அந்த மேலே இருக்க டோரை இப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி பொதன்னு கூரை பிச்சுட்டு கொட்டும். அதுக்கான பிராப்தம் வந்து தனுசு ராசிக்கு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ அப்பா அம்மா வந்து உங்கள் கூட இல்லை, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, இல்லை அப்பா அம்மாவே இல்லை, அப்போ எங்கே பரிகாரம் எடுக்கிறதுனா, இந்த பரிகாரம் இழிவு நிலை பரிகாரம், கொஞ்சம் தாழ்ந்து வேலை பார்க்குறது. அதுவும் ஒரு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, இதை ஒருத்தட்ட சொல்லும்போது அவர் ஒரு சின்ன ஒரு சாம்சங் நோட் பேட் வச்சுருந்தாரு, அதை எடுத்து நான் அடிச்சிருப்பாரு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் சைடு வேலை பார்க்குறவரோட சேர்ந்து கீழே உட்காந்து சாப்பிடுங்க. அவர் பெரிய ஒரு நகைக்கடை ஓனர், அவரால் எல்லாம் இருக்கு, ஏதோ ஒரு சின்ன விஷயம் தடுக்குது. பாத பூஜை பண்றதுக்கு வந்து தாய் தந்தையர் இல்லை. அப்ப என்ன பரிகாரம் எடுத்தாச்சு, எந்த பரிகாரம் சொன்னாலும் என்ன பண்ணுவாரு, ஃப்ளைட் எடுத்துப்பாரு, நேரம் அந்த கோயிலில் போய் இறங்குவாரு, ஃப்ளைட்டை பிடிப்பாரு, அப்படி வந்துடுவாரு. இதுலதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சொன்னேன், கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படி சாப்பிடுங்க, அவரோட அந்த பிளேட்டை நீங்கள் கொஞ்சம் கழுவி வச்சா கூட நல்லது அப்படின்னு. அதுக்கு தான் நடிக்க வந்தார். ஆனால் அவர் அதை செஞ்சார். செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ரிலீஃப் அவருக்கு. ஏன் அப்படின்னா, அதுதான் சனி பகவானுக்கு வாண்டடான ஒரு விஷயம். அழகாக இருக்கிறதை கொஞ்சம் அழுக்காக மாற்ற வேண்டும். ரொம்ப வன்மையாக இறங்கிட்டா அங்கஹீனமாக மாற்றிடுவார். அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நம்மளே தரம் தாழ்ந்து போய் இந்த குப்பையை கொட்டுறது, கொஞ்சம் லேட்டாக குளிக்கிறது, நிறைய வாக் பை கால் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்யுதோ அதுதான் ஒரே பரிகாரம் சனி பகவானுக்கு. நீங்கள் முயற்சித்து பாருங்கள் நேயர்களே. நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கங்கிறோம், பேரிச்சம்பளம் கொடுங்க, கம்பளி வாங்கி கொடுங்க, குச்சனூர் போங்க, இது திருநள்ளாறு போங்க, எவ்வளவோ நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த தன்னைத்தானே தாழ்த்தி உழைக்கக்கூடிய ஒரு நிலை சனி பகவானுக்கு நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த தடையும் இல்லை. கூரையை பித்து கொண்டு குரு பகவான் அல்லது மகாலட்சுமி தங்க நெல்லிக்காயை கொட்டிடுவாங்க. அல்ல குறையாத அந்த அதிர்ஷ்டம் வந்து அடையும். அப்போ இதை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய காய்கறி விற்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உள்ளே வந்து கல்லாப்பட்டியில் உட்காராதீங்க. அந்த காய்கறி அடுக்கியிருப்பீங்கள்ல, அங்கே வந்து விற்பனையை எதிர்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் அந்த முயற்சியை பண்ணால் மட்டும்தான். 3வது இடத்தில் இருக்கும் சனி பகவானை தாஜா பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ராஜாவாக ஜொலிக்க முடியும். மற்றது எல்லாம் உங்கள் விருப்பப்படி அப்படி அப்படியே வரும். தொழில் முன்னேற்றம், கலத்திர பாவகம், கல்யாணம், விசேஷம், நண்பருக்கு கல்யாணம், சுகஸ்தானம் விரிவடைதல் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரி தொல்லை இருக்காது. அதே சமயம் வந்து இந்த கருப்பையில் முட்டை தங்காதவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த டெஸ்ட் டியூப் வேம்புலும் குழந்தை தங்குவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் அமைகிறது. செவ்வாய் பெயர்வுக்கு அப்புறம் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப நாள் பட்டவங்க, ரொம்ப நாள் கடந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய சொந்த வீட்டை, சொந்த நாட்டை விட்டு அயல்நாட்டில் பயணிப்போருக்கு நல்ல தொழில்முறை, நல்ல வருமானம், நல்ல லாபம் இருக்கிறது. ஆனால் அந்த லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், தடைப்பட்டு வரும்.
அப்போ அந்த தடைப்படுவது, இன்னைக்கு செக்கு போட்டு கொடுத்துட்ற, செக்கு டேபிளில் இருக்க, நம்ம கைக்கு வரல அப்படிங்கும் பொழுது விநாயகருக்கு ஒரு சதுரக்காய் அடிச்சுட்டு போய் அந்த செக்கை கேளுங்க, கிடைக்கும். அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்லிக்கிறோன்னா, தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களை நீங்களே சற்று இழிவுபடுத்தி கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயம் பணம் தடுமாற்றம் தடைபடும் பொழுது அந்த சிதறுக்காய் உடைத்தல் வேண்டும். மற்றபடி எதிரி பயம் இல்லை, நோய் நொடி பயம் இல்லை, குழந்தை பேர் உண்டாகும், சுபகாரியங்கள் பிராப்தம் அனைத்தும் உண்டாகும், வெளிநாடு யோகம் கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து பெண்களை தருவித்தோ அல்லது ஆண்களை கல்யாணம் பண்ணியோ மணமக்களாக வாழக்கூடிய காலகட்டங்கள் இது தனுசு ராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குது. அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. கடன் அடைச்சிடுவீங்க, கல்வி கடன் அடைப்பீங்க, தொழில்முறை கடன் அடைப்பீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சிறுதூர பயணத்தில் மட்டும் தடை வந்துக்கிட்டே இருக்கும். முயற்சிகள் எடுத்து அதை செயலாக்கணும். நன்றி தனுசு ராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.